பிறந்த நாளில் வரலாற்று சிறப்புமிக்க நாடாளக்கூடல் மதுரையில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற தம்பி வழக்கறிஞர் செல்வம் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை தாருங்கள் என்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுவதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகின்றன. இந்த பேசு அன்பான உறவுகளே, அம்பேத்கர் அவர்கள் அவருடைய கொள்கை முழக்கமாக கல்வி ஒன்று சேர் புரட்சி செய் என்று அவர் வரலாற்றில் பதிவு செய்திருக்கின்றார். எதை கற்பிக்க வேண்டும், எதற்காக ஒன்று கொள்ள வேண்டும், யாருக்காக புரட்சியை செய்ய வேண்டும் என்பதை திராவிட ஆட்சியாளர்கள் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். முத்தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் தேசிய இனத்தின் தொன்மையான பறையர் குடிமக்கள் இன்று வரை காலனிக்குள் சுருங்கி கிடக்கின்றார்கள். ஆனால் சமூக நீதி பேசி நாங்கள் தான் சாதியை ஒழிக்க வந்தவர்கள், நாங்கள் தான் ஈவேராவின் கொள்கைகளை தமிழ்நாட்டில் பட்டியலிலும் கொண்டு சென்றவர்கள், சமூக நீதி காவலர்கள் என்று கடந்த 60 ஆண்டு கால தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தில் இருக்கின்ற இருவரும் திராவிட கட்சிகள் ஆட்சியில் தான் முத்தமிழ் வளர்த்த மதுரையில் தீர்த்தக்காடு கிராமத்தில் 450 குடும்பங்கள் பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள், பறையர் குடியை சார்ந்தவர்கள் இன்று வரை பட்டா கிடைக்காமல் சொந்த நிலத்தில் கொத்தரவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று வரை அந்த மக்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை, குடிநீர் வழங்கப்படவில்லை, மின்சாரம் வழங்கப்படவில்லை, சாலை வசதி செய்து தரவில்லை. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கின்ற நிலத்தில் வாழ்கின்ற மண்ணில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இங்கே இருக்கின்ற அமைச்சர் மூர்த்தி எல்லாம் சேர்ந்த சாதி ஒழிக்க லட்சணம். இதுதான் சமூகி, இதுதான் பெரியார் மண் என்று வாய்களில் பேசுகின்றார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அதைவிட கொடுமை, பறையர்குடி மக்களின் ஒட்டுமொத்த அத்தாரிட்டி, பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி நாங்கள் தான் என்று மீசையை முறுக்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு பெருமாவளம் மதுரை தீர்த்தக்காடு கிராமத்தில் இந்த பகுதியில் 450 குடும்பங்கள் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று அண்ணன் திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியுமா, தெரியாமா? என்றைக்காவது சட்டமன்றத்தில் சிந்தனை செல்வன் பேசியிருப்பாரா? என்றைக்காவது சட்டமன்றத்தில் ஆளுநர் ஷானவாஸ் பேசியிருப்பாரா? என்றைக்காவது இந்தியாவின் பாராளுமன்றத்தில் டெல்லி பட்டினத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பாரா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் என்றைக்காவது இதே டெல்லி பட்டினத்தில் பாராளுமன்றத்தில் பட்டியல சாதி மக்கள் மதுரை தீர்த்தக்காடு கிராமத்தில் 450 குடும்பம் பட்டா இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், குடிநீர் இல்லாமல், சாலை வசதி இல்லாமல் அடிமைகளைப் போல திராவிட ஆட்சியில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
மாற்றி விடுதலை சிறுத்தைகள் பாராளுமன்றத்தில் ஒழித்திருக்கும் அவருடைய குரல். இதுதான் அவர்கள் சாதி ஒழிப்பிற்காக போராடிய லட்சணம். இந்த லட்சணத்தில் சமூக நீதி காவலர்கள் என்கின்ற பட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு விளக்கமாத்துக்கு 10 கோடி வெட்கமாக இல்லையா? ஊரும் சேரியும் இன்று வரை பிரிந்தே நடக்கின்றது. அந்த ஊரையும் சேரியும் இணைப்பதற்கான இணைப்பு பாலமாக, உறவு பாலமாக இதுவரை திராவிட இயக்கங்கள் என்ன செய்து கிடைத்தன? இதுதான் அடிப்படை கேள்வி. உண்மையிலேயே சமூக நீதியை பேசுவதற்கான தகுதியும் தெம்பும் திராணியும் ஆண்மையும் நேர்மையும் உண்மையும் எந்த தலைவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. ஏன் இந்த இடஒதுக்கீட்டு முறையை மாற்ற வேண்டும் என்று போராடுகின்றோம்? ஏன் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி அடுக்கின் முக்கியமான ஒன்று என்றால் அதை இருப்பவனுக்கே மேலும் மேலும் அள்ளிக் கொடுக்க கூடாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. எடுத்துக் கொடுக்காதே, கையில் இருப்பதை எண்ணிக் கொடு. அள்ளிக் கொடுக்காதே, கையில் இருப்பதை அளந்து கொடு என்பதுதான் இடஒதுக்கீடின் உண்மையான சமூக நீதி ஜோசப் சர்க்கிள் ஃபண்டமெண்டலாக இருக்க முடியும், அடிப்படையாக இருக்க முடியும். இதோ நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் களத்தில் தமிழ் தேசிய இனத்தின் தொன்மையான குடியாக இருக்கின்ற பறையகுடிக்கு 32 சீட்டுகளை எங்கள் அண்ணன் தேர்தல் களத்தில் கொடுத்திருக்கின்றார். அதில் 7 இடங்கள் பொதுத்தன்மையில் கொடுத்திருக்கின்றார். இதே விடுதலை சிறுத்தைகளின் முக்கிய பொறுப்பாளராக இருக்கின்ற மதிப்புக்குரிய அன்பு தோழன் வன்னியரசு அவர்கள் சரண்யர் தொலைக்காட்சியில் பதிவு செய்தார். நாங்கள் கருணாநிதி அவர்களிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்தில் பொது தொகுதியில் சீட்டு கேட்டோம். கருணாநிதி சொன்னார், யார் இந்த கருணாநிதி? இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் கொண்டாடுகின்ற கருணாநிதி. யார் இந்த கருணாநிதி? நொன்னாதுரை என்ற பகுத்தறிவு பாடம் படித்த கருணாநிதி. யார் இந்த கருணாநிதி? ஈரோட்டு தனியிடம் பகுத்தறிவு படித்த கருணாநிதி. இந்த கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொல்லவில்லை, மதிப்புக்குரிய எங்கள் அன்பு தோழர் வன்னியரசு செவன் நியூஸ் தொலைக்காட்சியில் பேசியது இன்று வரை வரலாற்று ஆவணமாக காணொலியாக இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்த தோழர்கள் அந்த காணொலியை எடுத்து போட்டு பாருங்கள். அதில் வன்னியரசு பதிவு செய்கின்றார், நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்தில் பொது தொகுதியில் நிற்பதற்கு சீட்டு தாருங்கள் என்று கேட்டோம். கருணாநிதி சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் பறையர்கள் நீங்கள் பொது தொகுதியில் இருப்பதற்கு ஆசைப்படலாமா என்று. இவன் தான் முத்தமிழ் காவலராம், சகமொழி காவலராம். சொல்பவரியாதா அண்ணன் திருமாவளவன் சொல்கின்றார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டுக் கொடுத்த நண்பர்களே, உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தார்கள்? நேற்று வரை விஜயகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதாவின் கால்களை கழுவி கொடுத்துக் கொண்டிருந்த பிரேமலதா விஜயகாந்த் வருகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு 10 சீட்டு ராஜ்யசபா. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்கின்ற கட்சி செத்து போன கட்சி. அந்த கட்சிக்கு 2011 பாடை கட்டியது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த செத்து போன காங்கிரசுக்கு 28 சீட்டு ராஜ்யசபா உண்டு. 10 ஆண்டுகளாக முட்டுக் கொடுத்து கிடக்கின்றீர்களே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகளின் தோழர்களே, உங்களை எப்படி இந்த திராவிடம் அவமானப்படுத்தியது என்று பாருங்கள். நீங்கள் யாருக்கு முன்னிறுத்த வேண்டும்? கட்சி துவங்கிய காலத்திலிருந்து ஆதி தமிழர் விடுதலை இல்லாமல் நீதி தமிழர் விடுதலை என்று இல்லை என்று முழங்கிய சீமானோடு நீங்கள் நின்றிருக்க வேண்டும். நாம் தமிழர் பிள்ளைகளோடு நின்றிருக்க வேண்டும். ஆனால் அறுத்து தடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நின்று பட்டியல் சாதி மக்களின் பறையகுடி மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகின்றேன். மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? இங்கே இருக்கின்ற அமைச்சர்
பட்டியல் சமூக பழையகுடி மக்களை அவர் எப்படி அழைப்பார் என்று உங்களுக்கு தெரியாதா? ஒரு அப்பட்டமான சாதி வழியை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சராக இருக்கின்ற கிழக்கு தொகுதியில் இருக்கின்ற இந்த மூர்த்தி என்பவன் அப்பட்டமான சாதி வழியை யாரையாவது மரியாதையாக பேசியிருப்பார் அந்த அமைச்சர். ஒரு மணல் கொள்ளை கட்ட பஞ்சாயத்து தலைவர் ரவுடி இன்றைக்கு பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அதில் மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பதிவு செய்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மு.க. அழகிரிக்கு பிறகு மதுரை மக்களை ஆட்டி படைக்கின்ற அதிகார மையமாக இருக்கின்ற மூர்த்தி அவர்கள் 20,000 கோடி ரூபாய் பத்திரப்பதிவு துறையில் ஊழல் செய்திருக்கிறார் என்று பகிரங்கமாக எடப்பாடியார் சட்டமன்றத்தை பதிவு செய்கின்றார். உண்மையிலேயே மானமும் ரோஷமும் நேர்மையில் இருந்திருந்தால் அமைச்சர் மூர்த்தி, நீங்கள் நீதிமன்றத்தில் எடப்பாடி மீது நீங்கள் மானகட்ட வழக்கு தொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் கொடுக்கவில்லை? ஏனென்றால் மடியென்றும் உங்களுக்கு கனவு, போகின்ற வழியெல்லாம் உங்களுக்கு பயம். அவருடைய பிராணிகள் ஒருத்தன் புரோட்டா மாஸ்டர் இருக்கலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு அந்த புரோட்டா மாஸ்டர் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி. இதே மதுரை கிழக்கு தொகுதியில் தமிழகத்தின் தொன்மை வாய்ந்த பெரும்படுகு முத்தரையுடைய வாரிசுகள் இங்கே இருக்கின்றீர்கள். வீரன் அழகு முத்துக்களுடைய வாரிசுகள் இங்கே எண்ணற்ற மக்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இல்லாத சீட்டு, உங்களுக்கு இல்லாத தகுதி மூர்த்திக்கு மட்டும் எப்படி வந்தது? ஏன் அதற்கு மட்டும் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறது? முத்தரை சமூக மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? கோமார்குடி மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இதிலிருந்து ஒருவன் கூட சட்டமன்ற உறுப்பினராக கிழக்கு தொகுதியில் வர முடியாதா? நாம் தமிழரின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முத்தரையர் சமூகத்திற்கு முத்தரையர் குடிக்கு 8 சீட்டுகள், வீரன் அழகுமுத்துக்கோளுடைய வாரிசுகளுக்கு 8 சீட்டுகள். எவன் கொடுத்தால் எந்த கட்சியும் கொடுக்கவில்லை. சமூக நீதியை வாய்களில் பேசுகின்ற, அண்ணாவை பேசுகின்ற, பெரியாரை பேசுகின்ற எவனும் கொடுக்கவில்லை. இல்லாத திராவிடத்தை எதிர்த்து தூய தமிழ் தேசிய ஆட்சி படைப்பதற்காக 16 ஆண்டுகள் எந்த கட்சியோடும் சமரசம் போராடுகின்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொரு சமூகத்திற்கும் எண்ணிக்கையின் அடிப்படையில் எடுத்து கொடுத்திருக்கின்றானே கழகம். இதுதான் உண்மையான சமூக நீதி. இன்றைக்கு அம்பேத்கருடைய நினைவுநாள், அம்பேத்கருடைய பிறந்தநாள் இதை பதிவு செய்வதில் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். சாதி ஒழிப்புக்கான அடித்தளம் என்பது சமூக நீதியை சரியாக நிலைநிறுத்த வேண்டும். திராவிட கட்சிகள் செய்வது சமூக அநீதி. ஒரு சாதிக்கு இன்னொரு சாதிக்கு சின்ன முடித்து விட்டு அடித்துக் கொள்கின்ற ஊர் 2 வட்டா கூட்டாட்சி கொண்டாட்டம் தான். அதுபோல 2 தமிழ் சாதிகளை அடித்துக் கொண்டு செல்லும். தென் மாநிலமா தேவரும் தேவேந்திர வேளாளர்களும் மோதிக்கொண்டே இருக்க வேண்டும். வட தமிழகமா பறையாரும் படையாட்சியும் மோதிக்கொண்டே இருக்க வேண்டும். தமிழ் சாதிகள் சாதிகளை பிடித்து அடித்துக் கொண்டே இருந்தால் எவன் அதிகாரத்திற்கு வர முடியும்? ஓங்கோல் குடும்பத்தில் ஓங்கோல் தேசத்திலிருந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட வந்தால் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு அதிகாரத்திற்கு வர முடியும். நினைத்து பாருங்கள். இதோ இந்த வேலையில் வேட்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் அன்பு தண்ணி விவசாய சின்னத்தில் போட்டியிடுகின்ற வழக்கறிஞர் செல்வம் அவர்கள். இதே ஒட்டக்கடை பகுதியில் ராஜகம்பீரம் பகுதியில் 27 ஏக்கர் கர்ம அண்ணா வடிவேல் தான் சொல்லுவாங்க. ஒரு படத்தில் கணத்தை காணாமல் மதுரையில் மூர்த்தி இருக்கின்றவரை கிணறு மட்டுமில்லை, கம்மாய் காணா போய்விடும், ஏரி காணா போய்விடும், குளம் காணா போய்விடும், வைகை ஆறு காணா போய்விடும், அரிட்டாப்பட்டி மலை காணாம போய்விடும். அவர் சொந்த ஊர் வெளிச்சமத்தத்தில் இருக்கின்ற மலையெல்லாம் காணாமல் போய்விடும்.
அவருடைய சொந்த ஊர்களுக்கு இந்த கிராம மக்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார்கள். என்ன அறிவித்திருக்கின்றார்கள்? நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், தேர்தலை புறக்கணிக்கின்றோம். ஏன்? ஆசியாவிலேயே மிகப்பெரிய கண்குமாரி எங்கே இருக்கிறது தெரியுமா? வெளிச்சனத்தில் இருக்கின்றது, பாலமேடு வெளிச்சனத்தில் இருக்கின்றது. யாருடைய கிராமம்? ஐயா மகேஷ் பூர்த்தியோட கிராமம். அந்த மக்கள் இதற்காக தேர்தலை புறக்கணித்திருக்கின்றார்கள் என்றால் இரவு பகலாக வெடிவைத்து மலையில் இருக்கின்ற பாறையெல்லாம் தகர்த்து வெடிவைத்து தகர்க்கின்றார். இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் குழந்தைகள் போற்றவில்லை, பெரியவர்கள் சொல்ல முடியவில்லை, இதை அடைப்பு நோயுள்ளவர்கள் வாழ முடியவில்லை, ஆண்கள் பெண்கள் இருக்க முடியவில்லை. ஒரே சட்டம். புதிதாக கட்டிய வீடுகள் எல்லாம் அந்த சூழலாம் பிளந்து விடுகின்றது, மேற்கூரைகள் இடிந்து விடுகின்றன. பல முறையில் மக்கள் புகாரளித்து விட்டார்கள். சொந்த நிலத்தில் தன் சொந்த மண்ணில் கிராமத்தில் பிறந்த இந்த மூர்த்தி அவர்கள், அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே இருக்கின்ற மலைகளை உடைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி, வெளி மாநிலத்திற்கு அனுப்பி பல ஆயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு அதிபதியாக இருக்கின்றாயே, கேவலம் இல்லையா? தாயின் தாயுடைய உழைப்பால் கொடுத்த அந்த மாலை எவனாவது அறுப்பானா? நீ அறுக்கின்றா, நீ அறுக்கின்றாய். ஒரு மலைக்கல் மூர்த்தி, மணல் திருடன், மாஃபியா, இவர் அமைச்சர், இவர் இடம்பெற்றிருக்கின்றது காரணமான அரசு. சமூக நீதியாளர், சமூக நீதி காவலர்கள் இவர்கள். நம்புங்கள், இந்த உலகமே போற்றிய நான்மான கூட மதுரை. கவிஞர் வைரமுத்துதான் அழகாக எழுதுவார். பாண்டியர் குதிரை குளம்படியில் மதிதோன்றிய புலவர் சொல்லடியில் இளந்தோகை மயில் கொண்ட நல்லடியில் இளந்தமிழர் சிலம்படியில் ஒழிக்கின்ற நான்மான கூட மதுரை என்று வைரமுத்து கண்ணையில் பதிவு செய்திருப்பார். மீனாட்சி குடை கொண்ட இந்த மதுரை, நக்கீரனிடம் வாதாடினான் சிவபெருமான். எனக்காக வந்து வாதாடுகின்றான். நக்கீரா, உன் தமிழை சுவைப்பதற்காகவே நான் வந்தேன். வந்திருப்பது இறைவன் என்று தெரிகின்றது நக்கீரனுக்கு. சிவன் பாடலை எழுதிக் கொண்டு வருகின்றான், பிழையான பாடலை எழுதிக் கொண்டு வருகின்றான். வந்திருப்பது சிவன், படைத்தவன் இறைவன், இறைவனார் வந்திருக்கின்றான். நக்கீரன் சண்டை ஓடுகின்றான். உன் பாட்டில் பிழை இருக்கிறது. என் பாட்டில் பிழையா? ஆம், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கின்றார். எல்லாம் தெரிந்து விட்டால் அறிந்தும் அறியாதது, தெரிந்தும் தெரியாத அனைத்தையும் அறிவோம். எல்லாம் தெரிந்து விட்டால் பிழையான பாட்டை எழுதக்கூடாது என்று இருக்கின்றதா என்று நக்கீரன் கேட்கும் பொழுது, ஆம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எழுதிய பாட்டில் பிழை இல்லை, என்ன விளையாட்டு என்று கேட்கின்ற ஒரு சொற்பிழையா பொருள்பிழையா என்று எம்பெருமான் முக்கன் முதல்வன் சிவன் சண்டை போட்டு கேட்கின்றான் நக்கீரன் பெருமானிடத்தில். உன் பாட்டில் பிழை இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டிய நக்கீரன் முக்கண்ணை திறந்து உடலெல்லாம் வெப்பமாக மாறி என்னை தெரியவில்லையா என்று கேட்கும் பொழுது நக்கீரன் உணர்கின்றான், வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நீ எழுதிய பாட்டு குற்றம், நீயே முக்கண் முதல்வனாக நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே என்று சொல்லும் பொழுது சிவனுக்கு கோபம் வந்து நக்கீரன் பிறப்பை கிண்டல் செய்து விடுகின்றான். நக்கீரனுடைய குலத்தை கிண்டல் செய்து விடுகின்றான். அங்கன் பொழுது அருவானில் நெய் பூசி பங்கம் படவிரண்டு காப்பிழப்பி தன்னை கீழென்று அறுக்கின்ற நக்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் என்று அவன் குலத்தொழிலை செய்தவுடன் கோபம் வந்து விடுகின்றது நக்கீரனுக்கு. சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏவு குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அதனை முன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நான் சங்கருக்கு பிறப்பவன்டா, மாட்டின் சங்கை அறுத்து அந்த கரையை வெட்டி பிழைப்பவன்டா, இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நீ இடுகாட்டு சாமலை பூசிக்கொண்டு நீ பிச்சை எடுத்து பிழைப்பவானா சிவனே நீ என்று சொல்லும் பொழுது நக்கீரனை எரித்து விடுகின்றான். சங்கரன் சம்ஹாரம் செய்து விடுகின்றான். அதன் பிறகு சங்கர பாண்டியன் ஓடி வந்து இறைவா இறைவா என்று மன்னித்துக் கொண்டு என்கின்ற பொழுது உச்சந்தம் கட்டி அமைத்த அந்த முத்தவளை வளர்த்த நக்கீரனை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டு என்கின்ற பொழுது
நக்கீரன் மீண்டும் உயிர்ப்பித்து உயிரோடு வருகின்ற பொழுது சிவன் சொல்கின்றான், நக்கீரா நக்கீரா, உன் தமிழோடு விளையாட வந்தோம் என்று சொல்லும் பொழுது, என் நான் வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்தும், இறைவனார் என்று தெரிந்தும், முக்கன் முதல்வன் என்று தெரிந்தும், சிவனார் என்று தெரிந்தும் என் பாட்டில் பிழை இருக்கின்றது என்பதை சுட்டி காமித்தாயே, அந்த தமிழோடு விளையாட வந்தோம் என்று சொன்ன பொழுது நம் உடம்பெல்லாம் சிரிக்கின்றது அல்லவா? பிழையான தமிழ் பாட்டை இறைவனே எழுதி கொண்டு வந்ததை ஏற்க முடியாத தமிழ் சமூகம் பிழையான கருணாநிதியையும், பிழையான ஜெயலலிதாவையும், பிழையான எம்ஜிஆரையும், பிழையான எடப்பாடியையும் எப்படி அப்பாடம் தூக்கிக் கொண்டு தெரிவது? எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? எப்படி நாம் முதலமைச்சர் ஆக்கினோம் என்ற வரலாற்று பிழையை தமிழா எண்ணி பார்த்து சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். இதுதான் மதுரை மூர்த்தி அமைச்சர் ஒரு சாதி வரி பிடித்த மிருகம். இதே மேடையில் அவர் முழங்கி இருக்கின்றார் அல்லவா? ஐயா மூர்த்தி, நான் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சரானால் கல்லூரி கட்டி தருகிறேன் என்று சொன்னார். கட்டி தந்தாரா? கல்லூரி கட்டி தந்தாரா? அவர் வாக்குறுதியை எதையாவது ஒன்றை நிறைவேற்றியிருக்கின்றாரா? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மதுரை இன்றைக்கு இந்தியாவிலேயே கழிவுகள் மிக்க குப்பை மிக்க நகரம், இந்தியாவிலே அதிக குப்பை கொண்ட நகரம், சுத்தமற்ற நகரம் என்று பாண்டிய நெடுஞ்செழியனிடம் நீதி கேட்கின்றாரே நம் பாட்டி கண்ணகி. அவள் உலாவிய பெண். பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு 9 வயது. அவன் தாயும் தந்தையும் இறந்து விடுகின்றார். 9 வயதாக இருக்கின்ற பொழுது சேரனும் சோழனும் 9 வயது நெடுஞ்செழியனை நிறுத்தி பாண்டிய நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று திட்டமிட்டு அவர்கள் முற்றுகையில் இருந்த பொழுது தாயுடைய ஸ்தானத்திலிருந்து, தந்தையாக இருந்து, தாயாக இருந்து, அன்றைக்கு அமைச்சராகவும் இருந்து தளபதியாக இருந்த அடியன் என்கின்ற ஒரு மாபெரும் தளபதிதான் சேர சோழ படைகளை விரட்டி இந்த பாண்டிய நாட்டை, நான்காவது கூட நகரை, பாண்டிய நெடுஞ்செழியனை, 9 வயது பாண்டிய நெடுஞ்செழியனை, அறம் சார்ந்த பாண்டிய நெடுஞ்செழியனை அரியணையில் அமரவித்த பெருமைகள் வைகை நதி போகின்ற இந்த நான்காவது கூட நகர் இந்தியாவுடைய கழிவு நகர் என்றால், குப்பை நகர் என்றால், குப்பையை ஆக்கிய மூர்த்தியையும், குப்பை ஆக்கிய திமுகவையும், திராவிட மாடல் ஆட்சியையும் விரட்டி அடிக்காமல் மதுரைக்கு, மதுரை சார்ந்த மாவட்டம் நமக்கு மரியாதை தமிழக அர்த்தம். நான் மதுரைக்காரன் சொல்வதை பெருமை இருக்கின்றது. எங்க ஊர்ல தான் கோடி கோடியா கொள்ளையடிச்ச மூர்த்தி இருக்காரு, அதனால பெருமை. அதுக்கு முன்னாடி கோடி கோடியா கொள்ளையடிச்ச தென்மண்டல தளபதி என்ற அண்ணன் அழகிரி இருக்காரு, அதனால பெருமை. எங்க ஊர் மதுரை இந்தியாவிலே பெரிய குப்பத்தொட்டியா மாறிடுச்சு, அதனால பெருமை என்று மதுரைக்காரர்கள் நீங்கள் பிரதிநிதித்துக் கொள்ள போகிறீர்களா? இந்த அரசியல் குப்பைகளை அகற்றாமல் தமிழனுக்கும் தமிழ்நாட்டிற்கும் முடியவில்லை. அந்த அரசியல் குப்பைகளை விரட்டுவதற்கான தூய்மை பணியை தான் அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானம் செய்து கொண்டிருக்கும். அந்த பணியில் எங்களோடு இணைந்தவன் தான் தம்பி செல்வம் வழக்கறிஞர். அவரை உயர்நீதிமன்ற சென்னை பெஞ்சில் இன்றைக்கு ஒரு மூத்த வழக்கறிஞராக உள்ளுக்குள்ளேயும் மக்களுக்காக போராடுகின்றான், நீதிமன்றத்திலும் போராடுகின்றான், மக்கள் மன்றத்திலும் போராடுகின்றான். அவனுக்கு விவசாய சின்னத்தை வெற்றி பெற வைத்தான், சட்டமன்றத்திற்குள்ளும் என் தம்பி செல்வம் போராடுவான். ஏன்? இதே ஒத்தக்கடை பகுதியில், ராஜ கம்பீரம் என்கின்ற பகுதியில் 27 ஏக்கர் கண்மாய், அதுல 8 ஏக்கர் மட்டும்தான் இருக்குது, மீதி எல்லாம் போட்டார். ஆட்டையை போட்டார் அமைச்சர். எப்படி பத்திர பதிவு துறையில 20,000 கோடி ஆட்டையை போட்டாங்க, அதே போலப்பட்ட அந்த இருக்கின்ற 7,5 ஏக்கர் கண்மாயை ராஜகம்பீரத்தில் மதுரை ஒத்தக்கடையில் மீட்டு தந்தது என் தம்பி செல்வமும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் மக்கள் மன்றத்தில் போராடி, உயர்நீதிமன்றத்தில் போராடி அந்த கண்மாயை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள். வேற எந்த கட்சி செஞ்ச? ஆதிக்க செஞ்சா, செஞ்சா, கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்சிச்சா, எங்கே புகழை கட்சி செஞ்சிச்சா, சாதி பெருமை பேசுகின்ற எந்த கட்சியாக செஞ்சானா? எங்க பிள்ளைகள் நெஞ்ச நிறுத்தி சொல்றோம்.
அதனாலதான் உரிமையோட உங்களிடத்துல ஓட்டு கேட்கிறோம். கெஞ்சி கேட்க மாட்டோம். இந்த கெஞ்சி கேட்கறது, லஞ்சம் கொடுக்கிறது, காசு கொடுக்கிறது, காலில் கும்பிட்டு விடுறதெல்லாம் திராவிட பிரைவேட் லிமிடெட் கம்பெனிங்க தான் செய்வான். ஏன்னா அவன் கட்சி நடத்த, அவன் கம்பெனி நடத்த, அவங்க எல்லாம் அரசியல் தலைவர்கள் அல்ல, அரசியல் புரோக்கர்கள். அரசியல் புரோக்கர்கள் இவர்களும் கட்சி தலைவர்களா? கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சொந்த நாட்டின் உரிமைகளை பெற்று பிழைக்கின்ற இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்கள் என்ற பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் வரலாம். இடைத்தரகர்கள். தலைவன் என்றால் எவனா எப்படி இருக்க வேண்டும்? தலைவன் என்றால் அது ஒருங்கிணை போல இருக்க வேண்டும். அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்தும் பிரெஞ்சு வல்லாதிக்கத்தை எதிர்த்தும் 20 ஆண்டுகள் சமரசம் இல்லாமல் போராடினான் ஓசிமின் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் தலைவர். வெள்ளை இன ஆதிக்க நெறிக்கு எதிராக 26 ஆண்டுகள் தமிழ்நாடு மக்களின் விடுதலைக்காக நிறுவனம் மண்டனா என்கின்ற தலைவர் 27 ஆண்டுகள் சிறையில் கொட்டகையில் வாடினார். கியூபாவின் விடுதலைக்காக அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்து வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று போராடினார். லத்தீன் அமெரிக்காவின் வீதிகளில் எங்கும் பறந்து விரிந்து அந்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக போராடினார். மருத்துவ முடித்தவன் போராடினார். செகுவேராவோடு இணைந்து போராடிய செகுவேராவும் போராடினார் லத்தீன் அமெரிக்க நாட்டின் மொத்த விடுதலைக்காக. இன்றைக்கு எப்படி அமெரிக்க வரலாற்றை எதிர்த்து அரபுலகில் ஒற்றை நாடாக ஈரான் மக்களும் ஈரானுடைய தலைவர்களும் இழந்தார்கள். அதே போலதான் திராவிட கட்சிகளுக்கு எதிராக, இந்திய தேசிய கட்சிகளுக்கு எதிராக எவனோடு கூட்டணி இல்லை, மக்களோடு கூட்டணி, கொள்கையோடு கூட்டணி என்று ஒரு தலைவன் 16 ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் நிற்கின்றார் என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செல்வராஜ் சீமானும் நாம் தமிழர் பிள்ளைகளும் தான். தலைவன் என்றால் காசுக்கு விலை போகக்கூடாது, கொள்கையில் சமரசம் இல்லாமல் போராட வேண்டும். மூர்த்திக்கு என்ன கொள்கை இருக்கின்றது? கொள்ளையடிப்பதில் தான் கொள்கை இருக்கின்றது. ஊழல் செய்வதில் ஒற்றுமை இருக்கின்றது. மதுரை மேயர் இங்கே ஒரு அம்மா இருந்தார், ராஜினிமாவே செஞ்சிட்டார். என்னடா அந்த அம்மாவுக்கு உண்மையில 10 ரூபா போன் பண்ணி கேட்டா கொடுக்க வேண்டிய கட்டிங்க மூர்த்திக்கு கொடுக்கலாம், அதாவது போட்டு கொடுத்து என்னை காலி பண்ணி விட்டாரு. 200 கோடி ரூபாய் ஊழல். எப்படி நம்ம எல்லாம் தெருக்கோடியில நின்று வீடு வாக்குறாங்க, குடிக்க கஞ்சி இல்லாம 200 கோடி ரூபாய் ஊழல். மதுரை மாநகராட்சியில் மட்டும் 200 கோடி ரூபாய் ஊழல் என்றால் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள். 30 விளைந்த மதுரை காலத்தில் 30 விளைந்தது ஏன்? வறண்ட நாளில் கூட சங்க இலக்கியம் வைகையை பதிவு செய்கின்றது. பட்டினப்பாறை வைகையை பற்றி பதிவு செய்கின்றது. பட்டினப்பாறை வைகையை பற்றி எப்படி கூறுகின்றது தெரியுமா? காவிரியின் வைகையை பற்றி கூறுகின்ற பொழுது ஆற்று மணல் அடி சுடும் நாளில் கூட, ஆற்று மணல் அடி சுடும் நாளில் கூட ஊற்று நீரா எங்களுக்கு அமுதம் தந்திட்ட தாயனா வைகை என்று பாடுகிறார். கள்ளழகர் சித்திரை மாதத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது தண்ணீர் இருக்காது. நாம் கல் அழகரோடு வைகையில் இறங்குகின்ற பொழுது நம் கால்கள் மண்ணில் புதைகின்ற கால்கள் கொதிக்கும், சூட்டில் கொதிக்கும், விளக்கத்து சாலை இருப்போம். அந்த நாளில் கூட 50 ஆண்டுகளுக்கு முன்பாக வைகையை தோன்றினால் ஊற்று பெருக்கெடுக்கும். அது அமுதமாக தாய் நமக்கு முளைப்பால் வந்தது போல அமுதம் தந்த தாய் வைகை இன்றைக்கு கழிவுநீர் ஓடுகின்ற ஓடையாக மாறிவிட்டது. காரணம் இந்த ஆண்டில் திமுக என்ற 2 பெரும் திராவிட கட்சிகள், இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு கூட்டணி வைத்து கும்மி அளிக்கின்ற கம்யூனிஸ்டுகள். என்றைக்காவது சூழல் கிடையாது, என்றைக்காவது எதிர்கட்சிகள் யாராவது அந்த போட்டியை பார்த்து நெருக்கடங்கு அமைத்துத்தார்கள் என்று சொன்னாங்க. அமைத்து தந்தீர்கள் என்று யாருக்கு கேட்டீர்களா? அமைத்து தந்தாரா இதுவரையும்? மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லெல்லாம் முளைத்து கிடக்கின்றது. இந்த கொடுமை எங்கேயாவது அண்ணன் மூர்த்தி அவர்கள் அவருக்கு அடியாளாக இருக்கின்றவர்கள், அவருடைய கிராமி வீடுகளும் இன்றைக்கு
எதிர்த்து போராடுகின்ற ஒரு அமைப்பாக, ஒரு தலைவனாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக இயற்கையை மீட்டெடுக்கின்ற அந்த போரில் நாங்கள் நிற்கின்றோம், உறுதியாக நிற்கின்றோம். இன்று வரை இதே மேலூர் பகுதியில் கீரனூர் என்கின்ற ஒரு ஊர், அதில் பட்டியல் சமூகத்தை பழைய குடியை சார்ந்த முத்துராஜா என்கின்ற ஒரு போராட்டக்காரன் அங்கே இருக்கின்றார். பஞ்சமி நிலம், வெள்ளைக்காரன் காலத்தில் கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் 120 ஏக்கரை அமைச்சர் மூர்த்தி ஆட்டையில் போடுகின்றார். அவன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டு போராடுகின்றார். போராடிய முத்துராஜாவை மதுரைக்கு அருகே இருக்கின்ற கீரனூரில் மதுரை ஐயா அமைச்சரின் அடியாக்கு உள்ளே புகுந்து 2 கைகளை வெட்டி 2 கையும் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, தொங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த திருமாவளவன் கேட்டார், எந்த விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்தில் பஞ்சமி நிலம் மீட்பதற்காக போராடிய முத்துராஜா என்பவரை மதுரை மூர்த்தியின் அமைச்சருடைய ஆட்கள் வெட்டிவிட்டார்கள். 2 கையில் துண்டித்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து ஒட்டவை திறக்கின்றார்கள். அவரை காப்பாற்ற வேண்டும், மதுரை மூர்த்தியை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் 80வது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளும் ஏனைய பட்டியல் சார்பு கட்சிகளும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கின்ற கமிஷனரும் பேசியிருப்பார்களா? பேசியதுண்டா? எங்கள் அண்ணன் அறிக்கை கொடுத்திருக்கின்றார் சீமான். நாங்கள் போராடி இருக்கின்றோம். இந்த மூர்த்தி தான் மதுரையை காப்பாற்றப் போகின்றாரா? கேமராத பாகவதனை எதிர்த்து ஒரு சாதாரண புலவனுக்கு பாட தெரியாத பாடகனுக்கு சொக்கனே வேறொரு பாடகன் நேரத்தில் வந்து மதுரையை மீட்டு காப்பாற்றியது போல, மதுரையின் மானத்தை காப்பாற்றியது போல நம் மானத்தை காப்பாற்றுவார் மூர்த்தி. ஏற்கனவே கப்பலேற்றி விட்டார். இனி மதுரை மானத்தை வாங்குவதற்கு என்ன இருக்கின்றது? இந்த பிழையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் இறுதி வாய்ப்பு விவசாயி சின்னத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டியதை தவிர இது வரலாறு. இந்த வாய்ப்பு வெளிச்சநத்தம் கிராமம் சொந்த கிராமத்தையே வெடிவைத்து தகர்த்து தன் சுய நல வெறிக்காக, பணத்தாசைக்காக பெற்ற தாய் கிராமத்தையே அடிக்கின்ற மூர்த்தி மதுரையையும் கிழக்கு தொகுதியை காப்பாற்றி விடுவார் என்றால் உண்மையிலேயே மீனாட்சி கூட நம்ப மாட்டார். அவர் கொடுக்கின்ற 2000க்கும் 5000க்கும் பினாமி பேரில் கடை நடத்துவதற்கும் நீங்கள் வேண்டுமென்றால் அடியாளாக இருந்தால், உங்கள் குடும்பம் வேண்டுமானால் நீங்கள் சம்பாதிக்கலாம், செழிக்கலாம், உயரலாம். ஆனால் மொத்த மதுரையில் இருக்கின்ற தமிழர்களும் கோடீஸ்வரராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? நம் ஏழ்மையை ஒழித்து விடுவாரா? நம் வறுமையை ஒழித்து விடுவாரா? நம் பசியை ஒழித்து விடுவாரா? நம் பட்டினியை ஒழித்து விடுவாரா? நம் வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழித்து விடுவாரா? இயற்கை வளத்தை காப்பாற்றி விடுவாரா? வைகை ஆற்றை சுத்தப்படுத்தி தண்ணீர் தந்து விடுவாரா? முல்லை பெரியாரிலிருந்து உரிமையை மீட்டு தந்து விடுவாரா? என்ன தருவார்? மிக்சி தருவார், கிரைந்து தருவார், தானிக்கு தங்கம் தருவார், புழுத்து போன 20 கிலோ அரிசி தருவார், பூச்சி குடிக்க பருப்பு தருவார், லேப்டாப் தருவார், சேலை தருவார், வேட்டி தருவார், இலவசமாக தண்ணீர் தருவாரா? சுத்தமான குடிநீர். நீங்கள் கேட்க வேண்டும், இதெல்லாம் இலவசமாக தருகின்றீர்கள், 3 வேளை தூய்மையான குடிநீர் எங்களுக்கு தாருங்கள் என்று தரமாட்டோம். ஏன்? ஆரியனும் இந்தியனும் சேர்ந்து, ஆரியனும் திராவிடனும் சேர்ந்து கார்பரேட் முதலாளிகளுக்கு இனி தவித்த வாய்க்கு தண்ணீர் இல்லை, தனியார் முதலாளிகளின் லாபத்திற்கே தண்ணீர் என்று கையெழுத்து போட்டு கொடுத்து எப்படி வீட்டில் மின்சாரம் பயன்படுத்தினால் மீட்டரை பார்த்து கட்டணம் மாதம் செலுத்துகின்றோம் மின்சார வாரியத்திற்கு, இன்னும் விரைவாக உங்கள் வீடுதோறும் தண்ணீர் பயன்படுத்தியதற்கான மீட்டில் வரப்போகின்றது. உணவுகளே, 1000க்கு ஆசைப்படுகின்ற என் அன்னை தமிழினமே, 8000 ரூபாய் கூப்பனுக்கு ஆசைப்படுகின்ற என் அன்னை தமிழினமே, கிரைண்டருக்கும் மிக்சிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் ஆசைப்படுகின்ற என் தமிழினமே, ஓட்டுக்கு 500 1000க்கு ஆசைப்படுகின்ற என் தமிழினமே, வீட்டில் நீ பயன்படுத்த போகின்ற தண்ணீருக்கு மீட்டு வர போகின்றது.
நீ போய் கட்டணம் கட்ட வேண்டிய நிலைக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். இனியும் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றார், இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றார், உண்மையாக மக்களையும் மண்ணையும் இயற்கை வளங்களையும் நேசிக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு மன்னர் சீமான் கண்டெடுத்த வெற்றி வேட்பாளர் கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் மக்களுக்காக போராடுகின்ற மக்கள் தங்கம் தம்பி வழக்கறிஞர் செல்வத்திற்கு விவசாயி சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தால்தான் மதுரையை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் நீங்கள் பணி சுமக்க நேரிடும், வரலாற்று பணியை நீங்கள் சுமக்க நேரிடும். தாய்க்கு ஒரு பணி நீந்தான் பாடுவானி தேவநாத பாகவதற்கு எதிராக சிவன் கோயிலில் ஒரு பாடகர் திருவிளையாடல் புராணத்தில் பாடுவானே, தாய்க்கு ஒரு பணி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பணி நேர்ந்தால் உனக்கில்லையோ, வேருக்கு நீரூற்றி வளர்க்கின்ற இறைவா உன் பால் உன் ஊருக்கு பணி நேர்ந்தால் உனக்கின்றி வேறில்லை, மதுரைக்கு பணி நேர்ந்தால் விவசாயிகள் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் ஓட்டு போடாமல் கைவிட்டால் அந்த பணி நேர்ந்தால் எங்களுக்கு அந்த பணி இல்லை, சீமானுக்கு பணி இல்லை, நாம் தமிழர் பிள்ளைக்கு பணி இல்லை, இந்த சட்டமன்ற தொகுதியில் போராடுகின்ற போட்டியிடுகின்ற தம்பி செல்வத்திற்கு பணி இல்லை, மதுரை மக்களாகிய வாக்காளர் பெருமக்களாகிய உங்களுக்கே அந்த பணி என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். நாம் தமிழர், நமது சின்னம் விவசாயி, நமது வேட்பாளர் தம்பி வழக்கறிஞர் செல்வம் செல்வம் செல்வம். வாழ்வீச்சு பேச்சை கொடுத்த அன்பு அண்ணன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் புதுவை ஜெயசீலன் அவர்களுக்கு மதுரை கிழக்கு தொகுதி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.